சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் புதுசா இருக்கு, மத்தது எல்லாமே ஓகே தான். சரிங்களா? சரி சரி ஓகே. இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் இருந்து பண்றோம். நம்ம எக்ஸசைஸ் கண்டினியூ பண்றோம். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. நான் ஒரு 2 எக்ஸசைஸ் அனுப்பிச்சு விடுறேன். சரிங்களா? இதுலயும் பேக் செட்டிங் போட்டு அப்புறம் நெக்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்ப இதுல கவனிச்சீங்கன்னா தெரியும், இதுல வந்து நம்ம வந்து சில டூல் பார்ட்ஸ் பார்த்தோம். சில டூல் பார்ட்ஸ் எல்லா இடங்கள்லயும் ஒர்க் ஆகாது, ஆனா சில டூல் பார்ட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இதுல வந்துட்டு சாலிட்ஸ்ல போறேன். சாலிட்ஸ்ல போயிட்டு ஃப்ரண்ட் வியூ நம்ம என்ன பண்ணலாம், சும்மா ஒயர் ஃப்ரேம் போறேன். ஒயர் ஃப்ரேம் போயிட்டு இந்த ஸ்ப்ளைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ளைன் எடுத்துக்கலாம். ஸ்ப்ளைன் எடுத்துட்டு இங்க இருந்து இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் ப்ரொஃபைல். ஓகேங்களா? இந்த ப்ரொஃபைல இப்படி ஒரு ஹரிசான்டலா ஒரு கோடு, வெர்டிகலா ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்ப நான் இதை வந்து டிவைட் டெலீட் கொடுத்துட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இதை ரிவால்வ் பண்ண போறேன். ஸோ சாலிட்ஸ் ரிவால்வ். ஸோ இந்த செயின் ஓகே, இந்த சென்டருக்காக அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சென்டருக்காக ரிவால்வ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஏரியா இருந்ததுன்னா நீங்க இதுக்கு என்ன ஃபினிஷிங் போடுவீங்க? இப்போ இங்க வந்து டேப்பரா இருக்கிற இடத்துல வாலும் இருக்குது, இங்க கொஞ்சம் அன்ஈவன் ஏரியாவும் இருக்குது. ஒரே நிமிஷம் தான். ஓகேங்களா? இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல வாலும் இருக்குது, நம்மளுக்கு அன்ஈவன் ஏரியாவும் இருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்த்து நம்ம எப்படி போடுறோம்னா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வாலுக்கு தனியா கான்டோர் போடுவோம், வாட்டர் லைன் போடுவோம், அப்புறம் ஃப்ளோருக்கு தனியா ஈக்குவல்ஸ் கலர் போடுவோம். அன்ஈவன் ஏரியா. இது ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஒரே டூல் பார்த்தா போட முடியும். அது பேர் தான் ஹைபிரிட். அது பேர் தான் ஹைபிரிட். ஹைபிரிட் போய்க்கோங்க. எந்த சர்ஃபேஸ் ஓட்ட போறீங்க? நான் இதை ஓட்ட போறேன். ஓகே, எந்த சர்ஃபேஸ் செக் அவாய்டன்ஸ், கீழ்பக்க சர்ஃபேஸ் செக் அவாய்டன்ஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல வந்து ஸ்டாக் அலவன் 0 0 கொடுத்துடலாம். டூல் வந்து நம்ம பால் கட்டர் கொடுத்துருவோம். பால் மில்ல வந்து நமக்கு ஒரு 8 mm பால் கட்டர் நம்ம வந்து சூஸ் பண்றோம். ஃபினிஷ். இப்போ கட் பேராமீட்டர்ல வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, பால் கட்டர் சூஸ் பண்ணிட்டு கட் பேராமீட்டர்ல கிளைம்ப் கன்வென்ஷனல் இருக்கும், இதை வச்சு பிரச்சனை இல்லை. ஒன் வே ஜிக்ஸாக் நம்ம என்ன வச்சுக்கலாம், ஜிக்ஸாக் வச்சுக்கலாம். ஸ்டெப் டவுன் அப்படின்னா இதுதான் 0.2, இதுதான் 0.2 கொடுப்போம். நான் கொஞ்சம் வேகமா நல்லா தெரியணும்ன்றதுக்காக இதுல ஒரு 2 mm கொடுக்குறேன். சரிங்களா? வால்ல 2 mm. இந்த 3D ஸ்டெப் ஓவர்ன்றது ஃப்ளோர்ல 1 mm அப்படின்னு நான் கொடுத்துறேன். சரிங்களா? நம்ம இது விஷுவல்கா கொடுக்கிறோம் சார். இது ஆமா விஷுவல்கா கொடுக்கிறோம். பிசிக்கலா கொடுக்கும்போது 0.2 தான் கொடுப்போம். சரிங்களா? நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்கு வேண்டி இதுல ஒரு 2 mm, இதுல ஒரு 0.5 நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை வந்து இதெல்லாம் டிஃபால்ட்டாவே இருக்கட்டும், நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. ஸ்டீப் அண்ட் ஷாலோ கொடுங்க. இதுல லீட் இன் லீட் அவுட்ல சேம் லீட் இன் லீட் அவுட். வெர்டிகல் வச்சுக்கலாமா? வெர்டிகல் வச்சு ஒரு 3 mm 2 mm. செகண்டரி லீட் இன் லீட் அவுட் ஆஃப் பண்ணிக்கலாம். மிஷின் என்டையர் பாஸ் கொடுத்துக்கலாம். ரேம்பிங் ஆங்கிள் 2 to 3 degrees கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இது என்ன ஆகும்னா சார், வால் மாதிரியும் ஃப்ளோர் மாதிரியும் அதுவே ஓடிக்கும். இங்க பாருங்க, வால்ல எல்லாம் 2 mm டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்கோமா? அதுக்கப்புறம் அன்இவன் ஏரியால 0.5 ஓடி இருக்கு. அப்போ வாலு ஃப்ளோரும் சேர்ந்து ஒரே டூல் பார்த்தாலும் நம்ம போட்டுக்கலாம். ஹைபிரிட் ஈக்குவல்ஸ்க்கெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு. ஓகேங்களா? அது லேட்டஸ்ட்ல மட்டும்தான் சார் இருக்கு. பழசுல போடுற மாதிரி தான் தனித்தனியா தான் நீங்க போடணும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன வச்சுக்கலாம், இதுல 0.2 வால்லையும் 0.2 என்ன பண்ணிடலாம், ஃப்ளோர்லயும் என்ன பண்ணிடலாம், நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? வாலும் ஓடிடும், ஃப்ளோரும் ஓடிடும். ஓகேவா? இப்ப இதே மாதிரி இன்னொரு டூல், ஆமா இதே மாதிரி இன்னொரு டூல் பார்த்து பாத்தீங்கன்னா அது வந்து ரேடியல் அப்படின்னு சொல்லுவோம், பிளெண்டுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு டூல் பார்த்தா பார்க்க. நான் வந்து இப்படி ஒரு கர்வ் போடுறேன், ஒரு சென்டர் லைன் போடுறேன். நான்
இந்த கர்வ் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். டூல் பாத் சாரி டிரான்ஸ்ஃபார்ம்ல செயின். இந்த செயின் ஓகே, எனக்கு இந்த பக்கம் 3 mm அந்த மாதிரி நான் செயின் பிடிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ ஒயர் ஃப்ரேம் லைன் ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு நான் இந்த இதை வந்து இந்த சென்டர் லைனுக்காக போடுறேன். சாலிட்ஸ் ரிவால்வ் ஓகே, சென்டர் ஆக்சஸ்க்காக கொடுத்துக்கோங்க. 0 to எண்டிங் ஆங்கிள் வந்து 180 கொடுத்துக்கோங்க. 180 ரிவர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது கீழ் பக்கமா வந்துடும். ஓகேங்களா? இப்படி இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரிஜினல் கர்வெல்லாம் சேஃபா நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? பத்திரமா ஒரிஜினல் கர்வெல்லாம் வேற லெவலுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிடலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. இந்த மாதிரி இடத்துக்கு என்ன போடுவீங்க? parallel சாரி raster equal scallop எது போடலாம்? இந்த மாதிரி இருக்கிறதுக்கு raster ஆகாது, equal scallop போடலாம். ஈக்குவல் ஸ்கேலப் போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அது ரெண்டு போட்டாலும் ஓகே தான். இதுல வந்து கர்வான் ஒன்னு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஒரு கர்வு, இந்த பக்கம் ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டு பக்கம் கர்வ் எடுத்துட்டு இப்போ இங்க ஹை ஸ்பீட்லயே வந்து இன்னொரு டூல் பாத் இருக்கு. இது பேரு பிளெண்ட். இது பேர் என்னது? பிளெண்ட். பிளெண்ட் கொடுத்துட்டு பிளெண்ட்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி இப்போ எந்த சர்ஃபேஸ் ஓட்ட போறீங்களோ அந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டாக் அலவன்ஸ் வந்து 0 0 கொடுத்துட்டு டூல் பாத்துல வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. டூல் பாத் கண்ட்ரோல்ல போங்க. டூல் பாத் கண்ட்ரோல்ல பவுண்டரி பிடிப்போம் இல்லையா? இதுல பவுண்டரி எல்லாம் வேண்டாம். பவுண்டரி கொடுக்கற பதிலா கர்வ். என்னது? கர்வ். கர்வ் போயிட்டு இந்த ஆரோ மார்க் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு கர்வ், இந்த பக்கம் ஒரு கர்வ், ரெண்டு கர்வ் பிடிக்கணும். ரைட் ஒரு கர்வ், லெஃப்ட் ஒரு கர்வ். சரிங்களா? முடிச்சுட்டு ஓகே கொடுங்க. அப்புறம் டூல்ல போயிட்டு பால் கட்டர் தான். கட் பேராமீட்டர்ல என்ன ஸ்டெப் ஓவர் 0.2 கொடுப்போமா நம்ம? அதே 0.2 இங்க கொடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் ஸ்பீடா ஜென்ரேட் ஆகணும்ன்றனால நான் 1 mm கொடுக்குறேன். சரிங்களா? இங்க 3D 2Dன்னு இருக்கும். இதுல எப்பவுமே 3D டூல் பார்த்துதான், அதனால 3Dயே வைங்க. சரிங்களா? அப்புறம் இந்த எல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் டிஃபால்ட்டாவே எடுத்துக்கும். இந்த இடத்துல மட்டும் 1 mm அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஜிக்ஸாக்னு வச்சிருக்கேன். இங்க வந்து பிராக்டிகலா போடும்போது 0.2 கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே, அப்படியே என்ன பண்ணுங்க ஓகே பண்ணுங்க. என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னா வியூ மல்டி த்ரெட்டிங் மேனேஜர் நீங்களே டிஃபரன்ஸ் சொல்லுங்க, நான் ப்ளே பண்ணி விடுறேன். அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன டிஃபரன்சஸ் வருது அப்படின்ட்டு. பாருங்க பேக்ராப் ப்ளே. இங்க என்ன ஆகுது? இப்படி வளைஞ்சு ஓடுதா? நடுவுல வர 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 இது என்ன ஆயிடுது? ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரைட் ஆயிடுது. ஆமா, திருப்பி இந்த லெஃப்ட் வர 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 உங்களுக்கு என்ன ஆயிடும்? திருப்பி வளையுது. இந்த மாதிரி போறதா பிளெண்ட். இந்த பக்கம் கருவுக்காக இந்த பக்கமும், அந்த பக்க கருவுக்காக அந்த பக்கமும் ஓட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. ஓகே, இது பேர் என்னது? பிளெண்ட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு ஏரியா சாலிட்ஸ்ல ஸ்பியர் 0 to 180 YL. ஓகே, இப்ப இப்படி ஒரு ஏரியா இருக்கு. சரிங்களா? இந்த ஏரியாக்கு என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கேலப் ஈக்குவல் ஸ்கேலப் போட்டாலே ஓகே தான். இதுக்கு வந்து தனியா ஒரு டூல் பார்த்தே வச்சிருக்காங்க. அது பேர் ரேடியல். அது பேர் என்னது? ரேடியல். இந்த ரேடியல் போங்க. சர்ஃபேஸ் வந்து இந்த சர்ஃபேஸ். ஓகே, இதுல வந்து டூல் பாத் கண்ட்ரோல்ல வந்து எந்த பவுண்டரி அதெல்லாம் வேணும்னா கொடுத்துக்கலாம். பால் கட்டரை செலக்ட் பண்றோம். கட் பேராமீட்டர்ல கவனிங்க. ஸ்டெப் ஓவர் நம்ம எவ்வளவு கொடுப்போம்? பொதுவா 0.2 கொடுப்போம்.
நான் கொஞ்சம் சீக்கிரமா தெரியணுன்றக்காக பெருசா மாடல் வரைஞ்சிருக்கேன், அதனால ஒரு 5 mm கொடுக்குறேன். சரிங்களா? சார் மேல வந்து 1 வே இருக்கு. ஜிக்ஸாக் வச்சுக்கலாம். ஏன்னா 1 வே வச்சா சைக்கிள் டைம் ரொம்ப அதிகமா வரும். ஜிக்ஸாக் தான், எப்பவுமே ஜிக்ஸாக் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல வந்து ஜிக்ஸாக் வச்சுக்கிறேன். இதுல 1 mm. ஆமா, இல்லைன்னா ரிட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும். ஒரு சைடு ரிட்ராக்ட் ஆகும், இன்னொரு சைடு வந்து இறங்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்றதுல இதை கொடுத்துட்டு இந்த டூமோடைய சென்டர் பாயிண்ட்டை கரெக்டா கொடுக்கும். இந்த இதை கொடுத்துட்டு டூமோட சென்டர் பாயிண்ட் என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா கொடுக்கணும் மதன் சார். ஸோ இதுல வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ் இருக்கும். இந்த அவுட்டர் ரேடியஸ் இப்போதைக்கு 12 இருக்கட்டும், நான் இது என்னன்னு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு 0 to 12 இருக்கு, நான் என்னன்னு காமிக்கிறேன். இதெல்லாம் இருக்கு டிஃபால்ட்டு. சேம் லீட் இன் லீட் அவுட், வெர்டிக்கல் என்ட்ரி 3 mm 2 mm, secondary lead in lead out, machine entire pass. Okay. ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1 mm கொடுக்கறத விட இன்னொரு 5 mm கொடுத்ததை விட ஒரு 1 mm 1 mm மார்க். சரிங்களா? ஓகே. இப்போ இது வரைக்கும் வருது. இது எப்படி ஓடுது அப்படின்னா, பேக் பிளாட் ப்ளே இந்த மாதிரி என்ன ஆகும் எடுத்து. புரிஞ்சுங்களா? ஓகேவா? இப்போ பத்தாது சார், ஃபுல் டயாமீட்டர். ஆமா, ஃபுல் டயாமீட்டருக்கு பத்தாது. அப்போ இந்த 12 ரேடியஸ் கொடுத்தனால தான் இது வரைக்கும் வருது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்க போயிட்டு ஒரு 60 ரேடியஸ் அப்படின்னு கொடுப்பேன். இப்போ என்ன ஆகும்னா 60 ரேடியஸ் வரைக்கும் என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அதுக்காக ஓடும். இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு ஃபுல்லாவே ஓடணுன்றனால இந்த அவுட்டர் ரேடியஸை எடுத்து விட்டுறேன். அவுட்டர் ரேடியஸ் என்ன பண்ணிடுறேன், எடுத்து விட்டுறேன். ஓகே. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லா ஓடும். இது எப்படி ஓடும்னு காமிக்கிறேன். ப்ளே நடுவுல வந்துட்டு வந்துட்டு ஓடும். புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இது பேர் என்ன, ரேடியல். இந்த மாதிரி டூம் ஷேப் மட்டும் போடலாம் சார். இதுக்கப்புறம் இன்னொரு டூல் பாத் இருக்கு சார், அது பேர் ஸ்பைரல். அது பேர் என்னது, ஸ்பைரல். ஸ்பைரல்னா சுத்தி ஓடுறதுக்கு பேரு ஸ்பைரலுங்க சார். இதுல போறோம். இப்ப இதுலயே பாருங்களேன், இந்த இந்த ரேடியல் பாருங்களேன். இதுல ரேடியல்லயும் இன்னும் கண்ட்ரோலபிள் மெஷர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப எனக்கு சென்டர்ல வந்து ஒரு ஹோல் போட்டிருக்கேன். ஹோலோட டயாமீட்டர் 20 mm, ஹோலோட டயாவலோ 20 mm. அப்ப சென்டர்ல இருந்து 20 mm பட வேண்டாம் இல்லையா நம்மளுக்கு கட்டுரு? அப்போ இந்த ஸ்டார்டிங் இன்னர் ரேடியஸ்ன்றதுல நான் 10 கொடுத்துருவேன். அந்த ஹோலோடைய 10 கொடுத்துட்டேன்னா எனக்கு நடுவுல 10 mm கட்டுற ஜென்ரேட் ஆகாது. புரிஞ்சுங்களா? இப்ப இதையே வந்து எனக்கு 0 to ஒரு 90 டிகிரி வரைக்கும் போதும் எனக்கு ப்ரொஃபைலுக்கு அப்படின்னா, நீங்க 0 to எண்டிங் ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துக்கலாம். 270 டிகிரி வரைக்கும் போதும்னாலும் 270 கொடுத்துக்கலாம் நீங்க. புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாட்டம்ல அண்டர்ல போகாது. அண்டர்ல இது இந்த பக்கம் போகாது. இந்த பக்கம் போகாது. ஹலோ ஹலோ சார், கேக்குது. சொல்லுங்க சார், என்ன கேட்டீங்க? இல்ல அண்டர்ல போகாதுன்னு சொன்னீங்களா? அண்டர்ல, ஆமா 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 ஆமா, அண்டர்ல போகாது. நம்ம இது மட்டும் என்ன எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ இன்னொரு டூல் பாத் இருக்கு, அது பேர் ரேடியல். டூல் பாத் போறோம், ரேடியல் பார்த்துட்டோம். ஸ்பைரல், ஸ்பைரல் போறோம். சேம் டிரைவ் சர்ஃபேசஸ் இதுதான். ஓகே. சேம் டூல்ல போயிட்டு அதே பால் கட்டுரு. கட் பேராமீட்டர்ல அதே நான் கொஞ்சம் 3 mm கொடுக்குறேன், நல்லா தெரியணுன்றக்காக. நான் 0.2 தான் கொடுப்போம். சென்டர் பாயிண்ட்னு கொடுத்துட்டு இந்த டூமோடைய சென்டர் பாயிண்டா கரெக்டா கொடுக்கணும். அவுட்டர் ரேடியஸ் எடுத்து விட்டுறலாமா? அப்புறம் இது கிளாக் வைஸா ஓடணும்னா ஸ்பைரல் கிளாக் வைஸ் அப்படின்றத டிக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்பைரல் கிளாக் வைஸ் அப்படின்றத டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டீப் அண்ட் ஷாலோ. இதுல வந்து என்னது, வெர்டிகல் தான். வெர்டிகல் 3 mm 2 mm, செகண்டரி லீட் லீட் அவுட் ஆஃப், மிஷின் என்டையர் பாஸ்.
ஓகேங்களா? இப்போ இது வந்து எப்படி எடுக்குதுன்னு பாருங்க. சுத்தி சுத்தி இறங்குது. அந்த மாதிரி இறங்குறது பேரு ஸ்பைரல். ஓகேங்களா? ஃபினிஷிங் எது சார் நல்லா இருக்கும், இதுங்களா ரேடியலா? இதுவும் இல்ல அதுவும் இல்ல, ஈக்குவல் ஸ்கேலப் தான் சார் போடுவோம். இது ஸ்பெஷல் பர்பஸ், வேணும்னா பயன்படுத்திக்கலாம் மதன் சார். அதான் சார், இது இப்போ இதுல வந்து ரேடியல் நல்லா இருக்கும். ரேடியல் தான் நல்லா இருக்கும். இது வந்து Radial, கேப் வரும். இது வந்து கேப் வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஃப்ரண்ட் வியூல பாருங்க, இங்க நல்ல கேப் வருது பாருங்க. ஆமா. அதனால அதுதான் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன், ஒயர் ஃப்ரேம்ல லெட்டர்ஸ் போறேன். கிரியேட் லெட்டர்ஸ்ல போயிட்டு நான் வந்து மாஸ்டர் கேம் அப்படின்னு டைப் பண்றேன். லெட்டர் ஹைட் எவ்வளோ, திக்னஸ் எவ்வளோ, அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க எங்க வேணுமோ அங்க என்ன பண்ணிக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். நீங்க நான் வந்து ஒரு 7 இப்படி கொடுத்தேன். சரியா? ஓகே. லெட்டர்ஸ் ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுல வந்து 2D கான்டோரா இருக்கு. 2D என்கிரேவிங் போடணும்னா ரைட் கிளிக், மில் டூல் பாத், கான்டோர். சரிங்களா? கான்டோர் போறேன். இதுல வந்து ஒன்னொன்னா செலக்ட் பண்ண வேண்டாம். இந்த கர்வ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், விண்டோ என்ன போடுறோம், விண்டோ எடுத்துட்டு இப்படி மொத்தமா செலக்ட் பண்ணி உள்ள ஒரு கிளிக் பண்ணாலே எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஓகே. அப்படியே ஓகே கொடுக்கலாம். அப்படியே டூல் போறோம், ரைட் கிளிக், கிரியேட் நியூ டூல் போறோம். இதுலயே வந்து என்கிரேவிங் மில் போறோம். 6 mm கட்டுரு, டிப் டயமீட்டர் வந்து 0.1 0.2 அந்த மாதிரி ஃபிளாட்டா வரும். அது எவ்வளோன்னு நம்ம கொடுத்துறோம். சைடு ஆங்கிள் வந்து கொடுத்துறோம். சரிங்களா? கொடுத்துட்டு அப்புறம் கட் பேராமீட்டர் போறோம். கட் பேராமீட்டர்ல ரைட்டு ஓடக்கூடாது, லெஃப்ட் ஓடக்கூடாது, ஆஃப். அப்பதான் சென்டரா ஓடும். கரெக்டா? டெப்த் ஆஃப் கட் வந்து ஒரு O5 இல்ல O3 அந்த மாதிரி 1 mm எல்லாம் கொடுத்தா உடஞ்சிரும் நமக்கு இந்த மாதிரி கட்டஸ். லீட் இன் லீட் அவுட் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா லெட்டர் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே மட்டும்தான் ஓடணும். டெப்த்ல வந்து நான் ஒரு 0.5 டெப்த்துக்கு நான் போடுறேன். சரிங்களா? 0.25 டெப்த். ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த லெட்டர் வந்து அப்படி எழுதி புரிஞ்சா? புரிஞ்சுங்களா? இது 2D. இது வந்து 2D என்கிரேவிங், 2D லெட்டர். சரிங்களா? இப்போ ஒரு நீங்க கொடுத்த என்ஜின் பாடியில கோண்டாங்கிறது இருக்குது. ஆமா ஆமா, அதெல்லாம் வந்து பாக்கெட்டிங் சார். அது பாக்கெட்டிங், ரெஸ்ட் மில்லிங், ஹரிசான்டல், வாட்டர் லைன் அதை போட்டு ஃபினிஷ் பண்ணோம். அது ஏன்னா குட்டி குட்டி ஏரியா இல்லையா, சின்ன சின்ன எண்மில் எடுத்து நீங்க ஃபுல்லா ஹரிசான்டல் போட்டு விட்டீங்கன்னா ஃபுல்லா ஓடிடும். சரிங்களா? இது வந்து ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு மட்டும். அது வந்து மோல்டு டை மாதிரி ஓட்டுவோம். இது வந்து லெட்டர் எப்படி அப்படின்றது இது பண்ணலாம். இந்த லெட்டரை வந்து இப்ப 3D சர்ஃபேஸ் மேல எழுதணும்னா நம்ம என்ன பண்றோம், டூல் பாத்ல வந்து ப்ரொஜெக்ட் போறோம் சார். ப்ரொஜெக்ட் சர்ஃபேஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் என்டர். டூல் பாத் கண்ட்ரோல்ல இங்க கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார். கர்வ்ஸ் போய்க்கோங்க. கர்வ்ஸ்ல விண்டோ கொடுத்துக்கோங்க. இந்த விண்டோல இப்படி மொத்தமா செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆயிக்கும். அப்புறம் டூல் பாத் கண்ட்ரோல்ல போறீங்க. டூல் பாத் கண்ட்ரோல்ல அதே என்கிரேவிங் கட் பேராமீட்டர்ல வந்து இதை விட்டுருங்க. இது ஒரே பாஸ் போதும்னு இப்போதைக்கு வைங்க. நான் என்னன்னு சொல்றேன், ஒரே பாஸ். இதுல எதுவுமே மாத்த வேண்டாம். இதுல வந்து நம்ம நன் வச்சுக்கோங்க. நன் வச்சு 0 கூட வச்சிருக்கோம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. செகண்டரி லீட் அவுட் டு ஆஃப், மிஷின் என்டையர் பாஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இங்க பாருங்க, அந்த 2D லெட்டர் என்ன ஆயிடுச்சு, ப்ரொஜெக்ட் டூல் பார்த்து கொடுத்தோம்ல, அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே 3D ஓடிடுச்சு. ஆனா டெப்த் இறங்கலையே மதன் சார். நம்மளுக்கு ஒரு 0.5 டெப்த் வேணும். இது சர்ஃபேஸ் மேலேயே தானே ஓடி இருக்கு, டெப்த் இறங்கல. ஆமா, டெப்த் ஆஃப் கட் கொடுக்கறதுக்கு இதுல ஆப்ஷன் அப்படி வராது. நம்ம என்ன பண்ணோம், மாடல் ஜாமெட்ரியில போய் எவ்வளவு இறங்கணும் சர்ஃபேஸை விட, -0.5 -0.5. அப்போ 0.5 என்ன ஆயிடும், இறங்கிடும். அதுக்கப்புறம் கட் பேராமீட்டர்ல எத்தனை பாஸ், 5 பாஸ். எவ்வளவு டெப்த் ஆஃப் கட், 0.1 எடுக்கணும். அந்த 0.5 வந்து மேல இருந்து 0.1 5 பாஸ் எடுத்தா 0.5 கிளியர் ஆகும். புரிஞ்சுங்களா? வயர் ஃப்ரேம் வியூ வைக்கிறேன், தெரிஞ்சுங்களா உங்களுக்கு எப்படின்னு? இது வந்து 3D என்கிரேவிங். புரிஞ்சுங்களா? இது எல்லாமே 3D உடைய ஸ்பெஷல் டூல் பார்ட்ஸ். 3D உடைய ஸ்பெஷல் டூல் பார்ட்ஸ்.
ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டூல் பார்ட்ஸை ரிவைஸ் பண்ணிருங்க. அந்த என்ஜின் பிளாக்ல அந்த மேல ஹோண்டான்னு இருந்தது இல்லைங்களா, அதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அந்த இடத்துக்குள்ள மட்டும் 3D ஓட்டிட்டு அந்த இடத்த மட்டும் ஓட்டி முடிச்சுட்டு எனக்கு காமிங்க. இதை ரிவைஸ் பண்ணிடுங்க. இதை ரிவைஸ் பண்ணிட்டு நான் இன்னொரு மாடலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே நான் பண்ணி பார்க்கிறேன். ஆமா செஞ்சு பார்த்துருங்க. டவுட் இருந்தா அதை திருப்பி சொல்லுங்க, அதை நம்ம திருப்பி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மதன் சார். நாளைக்கு வந்து ட்ரெடிஷ்னல் 3D ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஹைஸ்பீட் 3D டூல் பார்த்து லேட்டஸ்டா வந்தது. இதுக்கு முன்னாடி பழசா போடுறவங்க வந்து ட்ரெடிஷ்னல் 3D யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்றது நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே ஓகே மதன். தேங்க்யூ மதன்.